கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என்னுடைய இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் எல்லாரும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட உங்களுக்காக நான் வேண்டுதல் செய்கிறேன். இந்த காலை வேளையிலையும் சங்கீத புஸ்தகம் 56வது சங்கீதம் அதனுடைய 8வது வசனத்துல சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. இன்றைக்கு காலையிலே பல காரியங்களை நினைத்து ஒருவேளை நாம் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கலாம். ஒரு தடவை ஒரு தேவ பக்தி உள்ள மனிதன் தனக்கு எதிராய் கடந்து வந்த பிரச்சனைகளை கண்டு கலங்கி போய் இரவிலே தூக்கமில்லாமல் தன்னுடைய அறையிலே அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தாராம். திடீரென்று அவருடைய இருதயத்திலே ஒரு வசனம் வெளிப்பட்டு வந்தது. 121ஆம் சங்கீதம், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்ற வார்த்தையை அவருக்கு ஞாபகம் வந்தது. உடனடியாக அவர் சொன்னாரா, எனக்காக தூங்காமல் இருக்கிற ஒரு தேவன் இருக்கும் போது நான் ஏன் தூங்காமல் இருக்க வேண்டும்? ஆண்டவரே, நீர் தூங்காமல் இரும், நான் தூங்குகிறேன் என்று தன் பாரத்தை எல்லாம் ஆண்டவர கரத்திலே கொடுத்து அவர் நன்றாய் தூங்கினாரா. என் அருமை தேவ ஜனமே, நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற ஒரு தேவன் நமக்காக உயிரோடு இருக்கும் போது நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, கண்ணீர் வடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வசனம் சொல்லுகிறது, நம்முடைய கண்ணீரின் ஒவ்வொரு துள்ளிகளும் ஒருவேளை அது நம்முடைய கண்ணிலிருந்து கீழே விழும்போது அந்த கண்ணீர் தண்ணியில மண்ணில காணாமல் போய்விட்டாலும் அந்த கண்ணீரெல்லாம் நம்முடைய ஆண்டவருடைய துருத்திலே அவர் சேகரித்து வைத்திருக்கிறார். எதற்காக அந்த ஒரு சொட்டு கண்ணீர் நாம் வடித்தோமோ அந்த ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் அவர் பதில் தர வல்லவராயிருக்கிறார். கலங்காதீர்கள், கவலைப்படாதீர்கள், கர்த்தர் உங்கள் கண்ணீரை துடைக்க வல்லவராயிருக்கிறார். உங்க அழுகையெல்லாம் நீங்கட்டும், சமாதானமாயிருங்கள். ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, இந்த அன்பு பிள்ளைகள் எதை நினைத்து கலங்கி போயிருக்கிறார்களோ, ஆண்டவரே, மரியாளை பார்த்து ஏன் அழுகிறாய் என்று கேட்ட ஆண்டவர் இந்த அன்பு பிள்ளைகளை பார்த்து, என் பிள்ளையே, என் மகனே, என் மகளே, நீ அழாதே என்று சொல்லி அவர்கள் கண்ணீரை துடையும், அவர்களுக்கு ஆறுதலை சமாதானத்தை தந்து வழிநடத்தும். இயேசுவின் திருநாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.